உழைக்காமலே இங்க முன்னுக்கு வர முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா வாய்ப்பே இல்ல. வேலை இருக்கு. படிக்காதவங்களுக்கு இருக்கிற அளவை விடவும் படிச்சவங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. அவன் போன்லயே இருக்கிறானா கண்டிப்பா ஏதோ ஒண்ணு நடந்துட்டு இருக்குதுன்னு நீங்க உணருங்க. திருப்பூர்ல என்னன்னா நிறைய விஷயங்கள் நமக்கு கை கேட்டக்கூடிய தூரத்துல தான் இருக்கு. யங்ஸ்டர்ஸ் லைஃப்ல சீக்கிரமா முன்னாடி வந்துடணும், சீக்கிரமா உயர்ந்த நிலைக்கு வரணும் அப்படிங்கறதுல ஒரு பெரிய வெறியோட இருக்கிறாங்க. ஒரு மாதிரி தெரியும் உங்களுக்கு, ஒரு காணொலியின் மாதிரி தெரியும், இந்த இடத்துல போனா உங்களுக்கு முன்னாடி வந்துடலாம், உயர்ந்துடலாம் அப்படின்லாம். ஆனா அதுக்கு பாசிபிளே இல்ல. உழைச்சா மட்டும்தான் ஒரு ஸ்டெடியான ஒரு குரோத்துக்கு நீங்க வர முடியும் அப்படிங்கிறது. இப்ப வேலை இல்ல அப்படிங்கறது எல்லாம் யாராவது சொல்றாங்கன்னா அது சுத்த ஹம்பக் தான் சொல்லுவேன். வேலை இருக்கு. படிக்காதவங்களுக்கு இருக்கிற அளவை விடவும் படிச்சவங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. சொத்து, வீடு, நகை எல்லாம் சேர்க்கறத பின்னாடி வச்சுட்டு குழந்தைங்களுக்கு நல்ல ஸ்டடீஸ் கொடுக்கணும். 10ஆம் கிளாஸ் படிக்கும் போதே இப்ப இருக்கிற பசங்களுக்கு ஃபியூச்சர் என்ன அப்படிங்கறத தெரியற மாதிரி தான் இப்ப இருக்கிற எல்லா டெக்னாலஜியும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. சோ இந்த படிப்பை தவற விட்டுறக்கூடாது. படிப்பை ரொம்ப ஸ்ட்ராங்கா பிடிச்சுக்கணும் பசங்க. அதுவும் பேரண்ட்ஸ் நிறைய பேர் நம்ம புள்ள படிக்கிறான், போன்லயே படிக்கிறான் அப்படின்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க. அவன் அடிக்கடி அவனை அப்சர்வ் பண்ணுங்க. குழந்தைங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கிறத பேரண்ட்ஸ் நம்ம அவன் கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுத்தோம். பைக் கேட்டோம் வாங்கி கொடுத்துட்டோம், போன் கேட்டோம் வாங்கி கொடுத்துட்டோம், ஸ்மார்ட் வாட்ச் அது இதுன்னு நிறைய கேட்ஜெட்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டோம்னு நினைச்சிட்டு அவன் நல்லா படிப்பான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க. அதை அப்சர்வ் பண்ணுங்க. குழந்தைங்களை அப்சர்வ் பண்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப இருக்கக்கூடிய காலத்துல அவன் போன்லயே இருக்கிறானா கண்டிப்பா ஏதோ ஒண்ணு நடந்துட்டு இருக்குதுன்னு நீங்க உணருங்க.